வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 20வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இனிய காலை பொழுதில் திறந்திருந்த ஜன்னல் வழியாக சில்லென்று வீசிய காற்று முகத்தில் மோத மெல்ல கண் விழித்தாள் சித்ரா. விழித்ததும் அவள் விழிகளில் தெரிந்தது நன்றாக உறங்கும் கணவனின் கம்பீரமான முகமே. அதுவும் வெகு அருகாமையில். தன்னை மறந்து அவன் முகத்தையே பார்த்து ரசித்தவளின் இதழ்கள் புன்னகையில் விரிய, தேகம் முழுவதும் பரவியிருந்த இனிமையோடு சில்லிட்ட காற்றின் இதமும் சேர்ந்து கொள்ள, கணவனின் தேகத்தின் சூடு கதகதப்பாக இருக்கவே இன்னும் அவனை அண்டிப்படுத்தாள். நல்ல உறக்கத்தில் இருந்த போதும் மனைவியின் நெருக்கத்தை உணர்ந்து அவளை இன்னும் தன்னோடு இறுக்கிக் கொண்டான் ரஞ்சன். அவனின் அணைப்புக்குள் இப்படி கிடப்பது எவ்வளவு இதம் என்று எண்ணியவளுக்கு இந்த சுகத்தையும் இதத்தையும் இவ்வளவு நாட்களாக இழந்து விட்டோமே என்று நினைக்கையிலேயே அதை இழந்ததற்கான காரணங்கள் மெல்ல மெல்ல நினைவலைகளில் மிதந்தன. அவை மிதக்க மிதக்க அதுவரை அவள் மனதிலும் உடலிலும் இருந்த பரவசம் வடியத் துவங்க, துக்க பந்து தொண்டையை அடைக்க அவள் உடலோ இறுகியது. என்ன காரியம் செய்துவிட்டாள்? அன்றே அவளாகத்தான் அவனை தேடி வந்தாள் என்று சொன்னவன் இன்று நான் அணைத்ததும் மயங்கி விட்டாயோ என்று கேட்பானோ என்று நினைத்ததும் அவள் உடல் தூக்கி போட்டது. அதிலே அவன் தூக்கம் கலைய அவளை அணைத்திருந்த கையால் அவள் கன்னம் வருடியவன், தூங்குயாழி என்றான் உறக்கம் கலையாத குரலில். அவளும் தான் அவன் அணைத்ததும் இணங்கிவிட்டாளே என்று எண்ணியவளின் விழிகளில் இருந்து வழிந்த சூடான கண்ணீர் மிக வேகமாக இறங்கி காதுகளை நினைத்தது. அவளது கன்னத்தை வருடி கொண்டிருந்த ரஞ்சன் விரல்களில் ஈரத்தை உணர்ந்து சட்டென விழித்து பார்த்தான். யாழி, என்னம்மா, ஏன் அழுகிறாய் என்று காதல் கணவனாய் பதறினான். என்னவென்று சொல்வாள்? மனதில் நினைப்பதை சொல்லவும் முடியாமல், தான் அழுவதை அவனுக்கு காட்டவும் பிடிக்காமல், அதை மறைக்கவும் தெரியாமல் தடுமாறியவள் அவன் நெஞ்சிலேயே தன் முகத்தை புதைத்து கொண்டாள். உடலோ அழுகையில் குலுங்கியது. ரஞ்சனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் காதோரமாய் வழியும் கண்ணீரை துடைத்து விட்டபடி, யாழி, இங்கே பார், அழாமல் என்னவென்று சொல்லு, சொன்னால்தானே எனக்கு புரியும். ஏன் அழுகிறாய் என்றவனின் பேச்சு அவள் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. அவளை அணைத்து முதுகை தடவி கொடுத்து ஆறுதலாக பேசியும் பார்த்தான். அனைத்துக்கும் பலனின்றி போகவே அடுத்து என்ன செய்வது என்று தெரியாது திகைத்தான் ரஞ்சன். சில வினாடிகளை சிந்தனையில் கழித்துவிட்டு, ஏன் யாழி, இரவு என்று ஆரம்பித்தவனுக்கு அவன் கொண்ட உறவு அவளுக்கு பிடிக்கவில்லையோ என்று நினைத்த மாத்திரத்தில் வார்த்தைகள் தொண்டை குழியிலேயே சிக்கிக் கொண்டன. நெஞ்சம் முழுவதும் கசந்து வழிய தொண்டையை செருமி, என்னுடன் வாழ உனக்கு பிடிக்கவில்லையா என்று வறண்ட குரலில் கேட்டான். கன்னங்களில் வழிந்த கண்ணீரோடு உடனேயே தலையை மறுப்பாக அசைத்தவளின் கரங்கள் மிக வேகமாக அவனை அணைத்து கொண்டன. இனி எல்லாம் சுகமே என்று அவன் நினைத்திருக்க, திடீரென்று அவள் வடித்த கண்ணீரில் எதையெதையோ நினைத்து கலங்கியவனுக்கு அவளின் அணைப்பு பெரும் இதமாக இருந்தது. மனம் உருக, பிறகு என்னம்மா என்று கேட்டவனின் குரலும் உருகி குழைந்தது. ஆ, அன்றும் நானாகத்தான் கடைக்கு வந்தேன். நேற்றும் நீங்கள் அணைத்ததும் நான் நான் வந்தேனே. நீயாகத்தான் என்னிடம் வந்தாய். உனக்கு இதெல்லாம் சாதாரணம் என்று அன்று சொன்னீர்களே, திரும்பவும் அப்படி சொல்லிவிடாதீர்கள். என்னால் அதை தாங்க முடியாது என்ற முகத்தை மூடிக்கொண்டு அழுகையில் விம்மியவளின் பேச்சில் ரஞ்சன் அதிர்ந்து அசைவற்று போனான். தாய் தங்கையரின் பிரச்சனைகளை முடித்தாயிற்று. மனைவியுடனும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாயிற்று. எல்லாமே சரியாகிவிட்டது என்று அவன் நினைக்க, அவளின் அழுகையும் பேச்சும் இன்னும் ஒன்று முழுதாக சரியாகவில்லை என்பதை உணர்த்தியது. உங்கள் மேல் வைத்த அன்பில்தான் அப்படி நடந்தேன். என்னை கைவிட மாட்டீர்கள் என்று நம்பித்தான். திரும்பவும் என் அன்பை கேவலப்படுத்தி விடாதீர்கள்.
மீண்டும் எதையாவது வலிக்க சொல்லி விடுவானோ என்கிற பயத்தில் அவள் கதற அவன் உள்ளே நொறுங்கிக் கொண்டிருந்தான். தன் சுயநலத்தால், தன் பேச்சால், தன் குடும்பத்துக்காக என்று அவன் எடுத்த முடிவால் அவள் எவ்வளவு தூரத்துக்கு காயப்பட்டிருக்கிறாள் என்பதும் தான் காயப்படுத்தி இருக்கிறோம் என்பதும் மிக நன்றாகவே புரிந்தது. நீங்கள் என் கணவர். இன்று மட்டுமல்ல, அன்றுமே நான் அப்படித்தான் நினைத்தேன். அதனால் தான் அன்று அப்படி நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன். நீங்களானால் என்னை, என் அன்பை அசிங்கப்படுத்தி விட்டீர்களே என்று அழுகையோடு தொடர்ந்தவளின் பேச்சில் உண்டான அவமானத்தில் முகம் கருக்க, குற்ற உணர்ச்சியில் உள்ளம் குன்றிப் போனான் ரஞ்சன். அவன் செய்த பிழைக்கு அவள் இப்படி வேதனைப்படுகிறாளே என்று துடித்தவன், லூசாடி நீ? நான் தான் ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி உளறினேன் என்றால் நீயும் அதையே பிடித்து கொண்டு தொங்குவாயா? போடா நீயும் உன் பேச்சும் என்று சொல்லிவிட்டு போக வேண்டாமா என்றான் எரிச்சலுடன், தன் மீது இருக்கும் கோபத்தை அவள் மீது காட்டி. திடீரென அவன் காட்டிய சினத்தில் கண்களில் நிறைந்திருந்த கண்ணீரோடு அவள் திகைத்து விழிக்க, அன்று நடந்ததற்கும் நேற்று நடந்ததற்கும் நான் மட்டுமே பொறுப்பு யாழி, அது எனக்கு மிக நன்றாகவே தெரியும் என்றான் அழுத்தமான குரலில், அவள் மனதில் பதியும் விதமாக. பின்ன அன்று அப்படி சொன்னீர்களே? அதை சொல்லும் போதே அவள் இதழ்கள் அழுகையிலும் கோபத்திலும் பிதுங்கியது. என் யாழி என்றபடி அவளை இழுத்து அணைத்து கொண்டான் ரஞ்சன். உன் புருஷன் ஒரு மடையன் என்று நினைத்து அதையெல்லாம் மறந்துவிட மாட்டாயா என்று தனிவாக அவன் கேட்டபோது அழுகையில் துடித்த அவள் இதழ்கள் இப்போது புன்னகையில் துடித்தன. நெஞ்சுக்குள் இருந்த வலியை அவளுக்கு காட்டாமல், என்னை மடையன் என்று சொன்னதும் உனக்கு சிரிப்பு வருகிறதா என்று பொய்யாக அதட்டியவன் அவள் நெற்றியில் தன் உதடுகளை நேசத்தோடு பதித்தான். அவள் கன்னங்களையும் கண்களையும் இதமாக துடைத்து விட்டான். இதென்ன தொட்டதற்கும் அழுகை? என் யாழி எதையும் எதிர்த்து போராடும் வீராங்கனை இல்லையா? ஏண்டா அப்படி சொன்னா என்று என் சட்டையை பிடித்து சண்டை போட வேண்டாமா என்று செல்லமாக கடிந்து கொண்டான். வியப்போடு அவனை பார்த்தாள் சித்ரா. பின்ன காதல் கணவனாக அவளை கொஞ்சுகிறானே, கடிந்து கொள்கிறானே. காதலித்த, அதாவது அவனும் அவளை காதலிக்கிறான் என்று அவள் நம்பிய காலத்தில் கூட அவன் இப்படி நடந்து கொண்டதில்லையே. மனதில் குழப்பங்களும் கேள்விகளும் அப்படியே இருந்த போதும் அதையெல்லாம் வாய்விட்டு கேட்கும் தெம்போ தைரியமோ அவளிடம் இல்லை. அதை கேட்டு அவனிடம் இருந்து கிடைக்கும் இந்த பரிவையும் பாசத்தையும் நேசத்தையும் இழக்க இனியும் அவள் தயாராக இல்லை. அவை போலியாக இருந்தாலும் கூட. அவன் அவளை மறுத்தபோது தைரியமாக எதிர்த்து நின்று போராடியவள் இன்று அவன் அன்பையும் நேசத்தையும் காட்டிய போது கோழையாகி நின்றாள். அவளை அணைத்தபடி படுத்திருந்த ரஞ்சனின் புருவங்கள் சுளித்திருந்தன. அவன் மனதில் புதைந்து கிடக்கும் அனைத்தையும் அவளிடம் சொல்லிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த போதும் தயக்கமாகவும் இருந்தது அவனுக்கு. அவன் சொல்ல போகும் எதுவுமே அவளுக்கு உவப்பானதா இராதே, அவளை கௌரவப்படுத்தாதே. அதனால் தான் அவள் கேட்டதற்கு எதையோ சொல்லி சமாளித்தான். ஆயினும் தகுந்த நேரம் பார்த்து சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தவன் அவளை அணைத்தபடியே கிடந்தான். அவளும் எதையும் சிந்திக்காமல், சிந்திக்க தோன்றாமல் அவன் கை வளைவுக்குள் கிடப்பதே சொர்க்கம் என்றெண்ணி அப்படியே கிடந்தாள். விடியல் பொழுது மிக நன்றாகவே புலர்ந்து விட்டதை ஜன்னல் வழியே கண்ட ரஞ்சன் மனமே இன்றி தன் கரங்களை தளர்த்த எழுந்து கொண்ட சித்ரா குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். பச்சை நிற கரையுடன் கூடிய சிவப்பு நிற சேலையில் அதே பச்சையில் பிளவுஸ் அணிந்து தலைக்கு குளித்ததன் அடையாளமாக சின்ன துவாலையால் கூந்தலை சுற்றியபடி வெளியே வந்தவளை கட்டிலில் படுத்திருந்த ரஞ்சனின் விழிகள் ரசனையுடன் தழுவின. அவன் பார்ப்பது அவளது பார்வை வட்டத்தில் விழுந்தாலும் அவன் விழிகளை சந்திக்க வெட்கி கண்ணாடியின் முன் சென்று நின்றவள் தலையை துவட்டத் தொடங்கினாள். கைகளோ காரணமின்றி நடுங்கின. மனதில் ஒருவித படபடப்பும் எதிர்பார்ப்பும். அவளின் நடுக்கம் சரியே என்பது போல பின்னால் இருந்து அவளை கட்டி கொண்டான் ரஞ்சன். அவளின் பின் கழுத்தில் தன் இதழ்களை பொருத்தியபடி, குளித்து விட்டாயா என்று கிசுகிசுப்பாக கேட்டான்.
வெற்றிடையில் பதிந்த கரமும் பின் கழுத்தில் ஊர்வலம் நடத்த தொடங்கிய இதழ்களும் அவளை வேறு உலகத்துக்கு அழைத்து செல்ல முயல, அப்பா அம்மா நமக்காக காத்திருப்பார்கள் என்றாள் சித்ரா திக்கித் திணறி. ஓ ஆமாமில்லை என்ற மனமின்றி சொன்னவன் பின்னிருந்தபடியே அவள் முகத்தை திருப்பி இதழ் முத்தம் ஒன்றை வழங்கிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்தான். முகம் சிவக்க அப்படியே நின்றவள் சற்று நேரம் கழித்தே அவன் பதித்த முத்தத்தின் தாக்கத்தில் இருந்து தன்னை மீட்டு கொண்டாள். அதன் பிறகே படுக்கையை ஒழுங்கு செய்தாள். குளித்துவிட்டு கையிலையும் மேலே வெற்றுடம்புமாக வந்தவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெட்கம் தடுக்க குனிந்த தலையுடன் அவன் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து அவனுக்கான உடைகளை எடுத்து நீட்டினாள் சித்ரா. அவனை கவனித்து கொள்ளவும் ஒருத்தி. அவனுக்கே அவனுக்காய் ரஞ்சனின் மனம் கர்வம் கொண்டது. சில வினாடிகள் கழிந்தும் அவள் நீட்டிய உடைகளை அவன் வாங்காததில் என்ன செய்கிறான் என்று எண்ணியபடி நிமிர்ந்து பார்த்தாள் சித்ரா. அவள் பார்க்கும் வரை காத்திருந்தவன் போட்டு விடுகிறாயா என்ற விஷம குரலில் கண்களை சிமிட்டியபடி குறும்போடு கேட்டான். செங்கொழுந்தென சிவந்துவிட்ட முகத்தை அவனுக்கு காட்டாது தலையை குனிந்து கொண்டவளை அவன் விழிகள் ஆசையோடு விழுங்கின. அவள் கையில் இருந்த உடைகளை வாங்கியவன் அவளை பார்த்தபடியே மாற்றத் தொடங்கவும் வேகமாக திரும்பிக் கொண்டாள் சித்ரா. உறக்க நகைத்தான் ரஞ்சன். உடைகளை அணிந்து கொண்டு இப்போது திரும்பலாம் என்றான். அப்போதும் குரலில் நகை இலங்க. அவன் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அவளை எப்படி வெட்க வைத்ததோ அதே போல ஆச்சரியப்படவும் வைத்தது. அதுநாள் வரை சிடு மூஞ்சியாக இருந்தவன் எப்படி இப்படி சிரிப்பு மன்னனாக மாறினான் என்கிற அதிசயம் அவளுக்கு புரியவே இல்லை. ஆனாலும் இந்த ரஞ்சனை அவளுக்கு இன்னமுமே பிடித்திருந்தது. ஒரு வழியாக தம்பதியர் வெளியே செல்ல தயாராகி கீழே இறங்கினர். சாப்பாட்டு மேசையில் அமர்ந்திருந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்த சந்தானமும் அவருக்கு காஃபியை கலந்து கொடுத்தபடி நின்ற லட்சுமியும் மகளும் மருமகனும் வருவதைக் கண்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்தனர். கண்களில் கனிவும் மலர்ந்த முகமுமாக படி இறங்கிய ரஞ்சனோடு விழிகளில் நாணமும் கன்னங்களில் சிவப்பும் இதழ்களில் புன்னகையுமாக இறங்கி வந்த மகளை பார்த்த பெற்றோரின் மனமும் வயிறும் ஒருங்கே குளிர்ந்தது. மகளும் மருமகனும் இணைந்து விட்டது புரிய அதுநாள் வரை அவர்களது மனதை அழுத்திய பாரம் மாயமாய் மறைந்தது. அவர்களின் வாழ்க்கை தவமே மகளை இப்படி ஒரு கோலத்தில் காண வேண்டும் என்பதுதானே. சந்தானத்தின் முகம் பெருமிதத்தில் மின்னியது என்றால் லட்சுமியின் விழிகள் சந்தோஷத்தில் கலங்கின. வா ரஞ்சன், வாடா சித்து என்று பாசத்தோடு அவர்களை வரவேற்ற சந்தானம், ரஞ்சனுக்கும் சித்துவுக்கும் டீயை கொடு லட்சுமி என்று மனைவியையும் ஏவினார். லட்சுமியோ கணவன் சொன்னதை செய்யாது. சித்து வாமா என்றபடி சுவாமி அறைக்கு விரைந்தார். அங்கே சுவாமி படங்களின் முன்னால் நின்று ஆனந்தத்தோடு கை கூப்பி வணங்கியவர், என் மகளின் வாழ்க்கையை மலர செய்ததற்கு நன்றி ஆண்டவா என்று அந்த கோணேஸ்வர பெருமானுக்கு மனமுருகி நன்றியை சொல்லி விளக்க ஏற்றினார். தாயை பின்பற்றி சித்ராவும் கை கூப்ப தாரத்தை பின்பற்றி வந்த ரஞ்சனும் கரங்களை கூப்பி மனமாற கும்பிட்டான். மகளினதும் மருமகனினதும் நெற்றியில் திருநீறு சந்தானம் குங்குமம் பூசிவிட்ட லட்சுமிக்கு திருநீறு சந்தனம் குங்குமம் பூசிவிட்ட லட்சுமிக்கு உள்ளம் நெகிழ்ந்து நிறைந்து கிடந்தது. சித்ராவுக்கும் அந்த நொடி மனம் நிறைந்திருந்ததில் உணர்ச்சி வசப்பட்டவள் தாயின் காலில் விழப்போகவும் பொறு பொறு அப்பாவும் வரட்டும் என்று தடுத்தவர் கணவரையும் அருகழைத்து கொள்ள இப்போது கணவனும் மனைவியுமாக அவர்களது பாதம் பணிந்து எழுந்தனர். மனம் முழுவதும் வியாபித்த பரவசத்துடன் அவர்கள் இருவரினதும் தோள்களை பற்றி எழுப்பிவிட்ட பெற்றோரின் விழிகள் ஆனந்தத்தில் மெலிதாக கலங்கியிருந்தன. எல்லா சுகமும் பெற்று தீர்க்காயுசுடன் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தினர் நிறைந்துவிட்ட மனதோடு. உன்னை இப்படி பார்க்கத்தான் ஆசைப்பட்டோம் கண்ணம்மா என்று மகளை உச்சி முகர்ந்தார் சந்தானம். அவளும் சலுகையுடன் தந்தையின் தோளில் சாய்ந்து கொள்ள, இனி யாழியை நினைத்து நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் மாமா, அவளை நிச்சயம் நான் நன்றாக பார்த்து கொள்வேன் என்று அவனுக்கே உரிய ஆழ்ந்த குரலில் ரஞ்சன் சொன்னபோது
அங்கிருந்த மூவருமே கலங்கிவிட்ட விழிகளோடு அவனை பார்த்தனர். லக்ஷ்மியின் விழிகளில் கண்ணீர் ஆறாகவே பெருகி வழிந்தது. என்ன மாமி, அவளை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னதற்கா இந்த அழுகை? வேண்டுமென்றே கேட்டான் ரஞ்சன். மருமகன் முன் இப்படி அழுதுவிட்டோமே என்று வெட்கி சட்டென பூத்த புன்னகையுடன் சேலை முந்தானையால் கண்களை துடைத்தபடி, இல்லை, இது ஆனந்த கண்ணீர் என்றார் அவன் மாமியார். அதன் பிறகான அந்த குடும்பத்தின் நேரம் மிக மிக மகிழ்ச்சியோடு கடந்தது. ரஞ்சன் உணவுண்ண அமர்ந்ததும் சித்ரா தானாகவே கணவனுக்கு உணவை பரிமாறத் தொடங்கினாள். அவனோ வாயால் உண்டதை விட அதிகமாக அவளை விழிகளால் உண்டான். இவற்றையெல்லாம் பார்க்காதது போல் பார்த்து கொண்ட பெற்றோரின் மனமோ நிறைந்து வழிந்தது. உணவு வேலை முடிந்ததும் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு ரஞ்சனின் வண்டியில் தங்கள் கடைக்கு புறப்பட்டனர் இருவரும். அங்கே கடையின் மேல் தளத்துக்கு அழைத்து சென்று காட்டினான் ரஞ்சன். அங்கிருந்த வீட்டு உபயோகப் பொருட்களை பார்த்துவிட்டு வியப்போடு புருவங்களை உயர்த்தினாள் சித்ரா. அவளின் தோள் மேல் கையை போட்டபடி, எப்படி இருக்கிறது நம் வீடு என்று ரஞ்சன் கேட்டபோது, நம் வீடா? இனி நாம் இங்கேயா இருக்கப் போகிறோம் என்று வியப்போடு கேட்டாள் மனையாள். ஏன், பிடிக்கவில்லையா? இல்லை, அப்படி இல்லை, எனக்கு தெரியாதே, அதான் கேட்டேன். இரவுதான் எல்லாம் ஒழுங்கு செய்தேன், அதுதான் அங்கு வரவும் பிந்திவிட்டது என்றவனின் விழிகள் அந்த இரவில் நடந்தவைகளின் நினைவில் மனைவியின் மேனியில் ஆசையோடும் உரிமையோடும் பதிந்தன. அவன் பார்வையின் வேகம் தாங்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டவள் அவர்களின் வீடாகி போன அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். 2 அறைகளை போன்று இருந்த அந்த தளத்தில் ஹாலாக பயன்படுத்த போகும் அறையில் 3 பிரிவுகளாக இருந்த சோஃபா செட் வீற்றிருந்தது. இன்று போய் டிவி வாங்குவோம் என்றான் அவன். அடுத்ததாக இருந்த அறையை எட்டி பார்த்தவளுக்கு மெல்லிய குறுகுறுப்புடன் வெட்கமும் வந்தது. அது படுக்கை அறை. அங்கே மட்டும் எந்த குறையும் இன்றி இருவர் மட்டுமே படுக்கக்கூடிய அளவிலான ஒரு கட்டிலும் அதன் ஒரு பக்கத்தில் கபோர்டும் மற்ற பக்கத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடியும் வீற்றிருந்தது. ஏன், கட்டிலுக்கு தலையணை முதல் போர்வை வரை அத்தனையுமே கச்சிதமாக இருந்தது. உள்ளே போய் பார்க்கவில்லையா என்று கன அக்கறையுடன் விசாரித்தான் கணவன். அவன் கேள்வியில் வந்த சிரிப்பை அடக்கியபடி, இல்லை இல்லை, பரவாயில்லை, இங்கிருந்தே எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது என்று அவசரமாக சொன்னாள் சித்ரா. கண்களில் கேலியுடன் அவன் பார்க்க, எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள் சித்ரா கணவனிடம். எது, இந்த அறையா? கன்னங்களில் கதகதப்பு ஏற, இந்த வீடு என்றாள் சித்ரா. கொஞ்ச நாட்களுக்கு இங்கே இருப்போம் யாழி, மிகுதியை பிறகு பார்க்கலாம், அதில் உனக்கு கவலை இல்லையே? இப்படியான இடத்தில் வாழ்ந்து பழகாதவள் ஆயிற்றே அவள். எனக்குத்தான் இந்த இடம் மிகவும் பிடித்திருக்கிறதே. அவன் கேட்ட கேள்வியே அர்த்தமற்றது என்பது போல சொன்னாள் சித்ரா. அவர்களின் புது வீட்டுக்கு ரஞ்சன் வாங்கியது தவிர்த்து பாத்திர பண்டங்கள் முதல் திரை சீலை வரை தேவையான மீதி பொருட்களை இருவருமாக சென்று வாங்கி வந்தனர். வாங்கி வந்த தொலைக்காட்சி பெட்டியை சரியான இடம் பார்த்து வைத்து கொண்டிருந்தான் ரஞ்சன். மாரியாத்தா மற்றும் திருவாளர் மாரியாத்தா புது வீட்டுக்கு குடிவந்து இருக்கிறீர்கள். கூட பிறவாத அண்ணன்கள், உற்ற நண்பர்கள் என்றிருக்கும் எங்களிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்களா என்று கலகலத்தபடி ஜீவன் வர புன்னகையுடன் வந்தான் சுகந்தன். ரஞ்சனுக்கு முன்பே அவன் தாய் தங்கையரை பற்றி அறிந்திருந்த அவர்களுக்கு ரஞ்சன் சித்ராவுடன் தனியாக வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை கண்டதும், ஜீவன் அண்ணா, சுகந்தன் அண்ணா, வாருங்கள் வாருங்கள் என்று உற்சாகமாக வரவேற்றாள் சித்ரா. என்ன வாருங்கள் மோருங்கள், புது வீட்டுக்கு குடிவந்திருக்கிறாய், ஒரு அழைப்பு வைத்தாயா? ஆசையாகத்தான் கூப்பிட்டாயா? அல்லது வீடு தேடி வந்தவர்களுக்கு குடிக்க தண்ணீர் தான் தந்தாயா? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு கூப்பிடுகிறாய் நீ என்று சிவாஜியின் பாணியில் ஜீவன் கோபமாக கேட்க, நீண்ட நாட்களுக்கு பிறகு கலகலத்து சிரித்தாள் சித்ரா. தொலைக்காட்சி பெட்டிக்கு வயர்களை இணைத்து கொண்டிருந்த ரஞ்சன் மலர்ந்து சிரிக்கும் மனைவியை சட்டென திரும்பி பார்த்தான். அவன் விழிகள் அவளை ஆசையோடு விழுங்கின. பாரா பாரா, பார்வைய பாரா என்றான் ஜீவன். ரஞ்சன் அவனை முறைக்க, சும்மா இருடா என்று ஜீவனை அதட்டிய சுகந்தன்,
இன்னும் என்ன வேலைகள் இருக்கிறது ரஞ்சன், சொல்லு, ஆளுக்கொன்றாக பார்க்கலாம் என்று நண்பனுக்கு உதவ முன்வந்தான். ஒன்றும் செய்ய தேவையில்லை பட்டென சொன்ன நண்பனை வேதனையோடு பார்த்தனர் சுகந்தனும் ஜீவனும். அவர்களை பார்க்க சித்ராவுக்கு கவலையாக இருந்தது. குடிக்க என்ன தரட்டும் சுகந்தன் அண்ணா? டீயா, குளிர்பானமா? உண்பதற்கு மட்டும் எதுவும் கேட்டு விடாதீர்கள், ஒன்றுமில்லை என்று சிரித்தாள். கணவன் காட்டிய கோப முகத்தை சரி செய்ய முயன்றவளை பாசத்தோடு பார்த்தனர் நண்பர்கள். அவளுக்காக நண்பனின் கோபத்தை தாங்கலாம் என்று நினைத்த ஜீவன், அப்படியே உண்பதற்கு எதுவும் இருந்தாலும் நீ சமைத்ததாக இருந்தால் எங்களுக்கு வேண்டாம், பச்சை தண்ணியே குடு, அது போதும் என்றான் தன் பாணிக்கு திரும்பி. சித்ரா அவனை முறைக்கவும் தன் சட்டை கையில் இல்லாத தூசியை தட்டிவிட்டான் ஜீவன். இப்படியே கலகலப்பாக நேரம் செல்ல, கீழே கடையில் ஆட்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் என்று ரஞ்சனை அழைத்தான் நகுலன். அவன் கீழே செல்லத் தொடங்கவும், நீ இருடா, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று விட்டு அவனின் பதிலை எதிர்பாராது நண்பர்கள் இருவரும் கீழே விரைந்தனர். செல்லும் அவர்களையே பார்த்து கொண்டு நின்ற ரஞ்சனிடம் சென்றவள், அவர்கள் மேல் உங்களுக்கு இன்னும் என்ன கோபம் என்று கேட்டாள். மனைவியை திரும்பி பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டான் ரஞ்சன். கோபம் என்று இல்லை, அவர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்கிற வருத்தம்தான். அவன் குரலில் இருந்த வலியை உணர்ந்தவளுக்கு உள்ளே வலித்தது. அவர்கள் கூட என்றால் அதன் பொருள் என்ன? வேறு யார் அவனை புரிந்து கொள்ளவில்லை? அவளா? கேள்விகள் பல எழுந்த போதும் அதையெல்லாம் அப்போதைக்கு ஒதுக்கிவிட்டு, அவர்கள் எனக்காகத்தானே கடையை விட்டு வெளியேறுகிறோம் என்றார்கள். நான் உங்களை காதலித்தது அவர்களுக்கும் தெரியும் தானே, அதனால் தான் அப்படி நடந்து கொண்டிருப்பார்கள் என்று உடன்பிறவா சகோதரர்களுக்காக பேசினாள் அவள். பொருள் விளங்கா பார்வை ஒன்றை அவள் புறம் வீசியவன், நான் உன்னை காதலித்ததும் அவர்களுக்கு தெரியும் என்றான் வறண்ட குரலில். என்னது, அவனும் அவளை காதலித்தானா? இதென்ன புதுக்கதை என்பதாக நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். ரஞ்சனின் உதடுகளில் வருத்த புன்னகை ஒன்று மெல்ல ஜனித்து பின் மரணித்தது. அதே போல நான் எடுத்த முடிவுகளும் எதற்காக என்பதும் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அங்கே நட்பு எங்கே இருக்கிறது? உண்மையான நட்பு இருக்கப் போய்தானே உங்களை கண்டித்து இருக்கிறார்கள். நண்பர்கள் என்றால் யார் ரஞ்சன்? நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு தலையாட்டுபவர்களா? பிழை என்று பட்டால் சுட்டி காட்டுவதுதானே நட்பு. அதைத்தானே அவர்கள் செய்தார்கள். கடையை விட்டு வெளியேறுவதாக சொன்னார்களே தவிர செய்தார்களா? அதே போல அவர்கள் சொன்னது பிழை என்றால் அதை அவர்களுக்கு புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறு பிள்ளை போல் முகத்தை திருப்புகிறீர்களே என்று அவள் கேட்டபோது அமைதியாகவே நின்றான் ரஞ்சன். அன்று நான் உங்களை அடித்தேன் என்பதற்காக என்னை அடிக்க தயாரானவர்கள்தானே அவர்கள். அப்போது மட்டும் நல்ல நண்பர்களாக தெரிந்தவர்கள் உங்கள் பிழையை சுட்டி காட்டினால் மட்டும் தப்பானவர்களா என்றவளை வியப்போடு பார்த்தான் ரஞ்சன். உனக்கு எப்படி அது தெரியும்? எல்லாம் உங்கள் அருமை நண்பர் ஜீவன் அண்ணாவின் உபயம்தான். அதற்காக அவர்களை கோபிக்காதே. என்மேல் இருந்த அன்பில்தான் அப்படி ஆத்திரப்பட்டார்கள். மற்றபடி நல்லவர்கள். விட்டால் இப்போது உனக்காக என்னைத்தான் தூக்கி போட்டு மிதிப்பார்கள் என்றவனை புன்னகையுடன் பார்த்தாள் சித்ரா. நண்பர்கள் மேல் இவ்வளவு அன்பு இருக்கிறது, பிறகும் எதற்கு வீம்புக்கு அவர்களுடன் பேசாமல் இருக்கிறீர்கள்? அன்பு அது அவர்கள் மேல் நிறையவே இருக்கிறது. ஆனால் நீ சொன்னது போல நான் செய்வது பிழையாக இருந்தால் அதை எனக்கு புரிய வைப்பதை விட்டுவிட்டு என்னை விட்டு விலக நினைத்தார்களே என்கிற வருத்தம்தான், வேறொன்றுமில்லை என்றவனை பாய்ந்து வந்து கட்டி கொண்டனர் நண்பர்கள் இருவரும். சாரி மச்சா, சாரிடா. கீழே வேலைகளை முடித்துக்கொண்டு மேலே வந்தவர்களுக்கு ரஞ்சனும் சித்ராவும் பேசிக்கொண்டது காதில் விழுந்ததில் தங்களின் பிழையும் அவனின் கோபத்துக்கான காரணமும் புரிந்தது. டேய், முதல்ல விடுங்கடா, என்ன மூச்சு முட்டுகிறது என்று அவர்களிடமிருந்து விடுபட போராடினான் ரஞ்சன். ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு நின்ற நண்பர்கள் மூவரையும் பார்க்க சித்ராவின் மனம் நிறைந்து போனது. இவ்வளவு நாட்களும் பெரிய கோபக்காரன் போல் நடித்தாயேடா என்றபடி சுகந்தனும் ஜீவனும் ரஞ்சனின் வயிற்றில் விளையாட்டுக்கு குத்தினர். டேய் விடுங்கடா, வலிக்குது. முகம் முழுவதும் நிறைந்த சிரிப்புடன் அவர்களிடமிருந்து
பொய்யாக விடுபட போராடிய கணவனை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை சித்ராவுக்கு. ரஞ்சனை அவளுக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக தெரியும். அவ்வளவு நாட்களில் இன்றுதான் அவனை அவள் இப்படி பார்க்கிறாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பன் பேசிவிட்ட குதூகலத்தில் அவனை போட்டு புரட்டி எடுத்தவர்களை பொய்யாக முறைத்து, போதும் போதும் நிறுத்துங்கள், விட்டால் என் புருஷனை ஒரு வழி பண்ணி விடுவீர்கள் போலவே, தள்ளுங்கள் என்ற சித்ராவின் அதட்டலில் சட்டென விலகினர் ஜீவனும் சுகந்தனும். அது அந்த பயம் எப்போதும் இருக்க வேண்டும், இல்லையானால் உங்கள் இருவரையும் மாடியிலிருந்து தள்ளி விடுவேன். ரஞ்சன் அவளின் பேச்சை ரசித்து சிரிக்க, நண்பர்களோ அவனை முறைத்தனர். எங்கிருந்துடா இப்படி ஒரு தீவிரவாதியை பிடிச்ச? அன்னைக்குனா கத்தியால குத்தி குடலை உருவி விடுவேன் என்கிறாள், இன்றானால் மாடியிலிருந்து தள்ளி விடுவேன் என்கிறாள். எங்கள் உயிருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. டே சுகந்தா, முதல் வேலையா யானப்பட பூனப்பட எல்லாவற்றையும் எங்களுக்கு பாதுகாப்பாக போட வேண்டும் என்று கொஞ்ச நேரம் சலசலத்து விட்டு விடை பெற்றனர் நண்பர்கள். மதியமாகிவிட்டதில் சந்தானம் தன் கடைக்கு சாப்பிட வரும்படி அழைத்தார். இன்று வருவது சிரமம் மாமா, கொஞ்சம் வேலைகள் இருக்கிறது, நான் நகுலனை அனுப்புகிறேன், உணவை கொடுத்து விடுங்கள் என்ற ரஞ்சன் நகுலனை அழைத்து அங்கே மாமாவின் கடைக்கு போய் உணவை எடுத்து வந்து கீழே என் அறையில் வைத்து விடு, நாங்கள் வருகிறோம் என்றான். சரியண்ணா என்றபடி அவன் செல்லவும் வீட்டு கதவை அடைத்தான் ரஞ்சன். ஏன் கீழே உணவை வைக்க சொன்னீர்கள் என்று கேட்டவளிடம், எல்லாம் காரணமாகத்தான் என்றவன் கணவன் பார்வையுடன் மனைவியை நெருங்கினான். முகம் சிவக்க தடுமாற்றத்துடன் பின்னால் நகர்ந்தவள், இது கடை என்று மெல்ல முணுமுணுத்தாள். இது வீடு, கடை கீழே இருக்கிறது என்றவன் மேலும் முன்னேறினான். யாராவது வரமாட்டார்கள் என்று முடித்து வைத்தவன் அவளையும் தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தான். சாப்பாடு வந்துவிடும், வரட்டும், சூடு ஆறிவிடப் போகிறது. எதையாவது சொல்லி சமாளிக்க எண்ணி அவள் வாயை விட, அது ஆறினால் திரும்ப சூடாக்கி கொள்ளலாம் என்றவன் அவளை தன் வசமாக்கிக் கொண்டான். அதன் பிறகான நாட்கள் எப்படி கடந்தன என்று தெரியாமலேயே கடந்தன. அந்த அளவுக்கு சித்ராவுக்கு சொர்க்கத்தையே காட்டினான் அவள் கணவன். ரஞ்சன் மிக மிக நல்ல ஆசை கணவனாக அவள் மேல் உயிரையே வைத்திருப்பவனாக நடந்து கொண்டான். கொஞ்சினான், கூடினான், குலாவினான், கட்டி அணைத்தான். இந்த உலகையே அவளை மறக்க வைத்தான். அவனையே முழுவதுமாக அவள் சிந்தனையில் நிரப்ப வைத்தான். அவர்கள் மட்டுமே தனித்திருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் சற்றும் அவளை விட்டு விலகாது அவளை சுற்றி சுற்றியே வந்தான். என்னதான் அவன் உருகினாலும், அவள் மேல் உயிரையே வைத்திருப்பதாக காட்டினாலும், அவனுடைய அன்பில் லயிக்கவோ முற்றாக உருகவோ அவளால் முடியவில்லை. மனதில் ஒரு பாரம், அழுத்தம் அவள் நெஞ்சை அடைத்து கொண்டே இருந்தது. அவள் ஒற்றை காலில் நின்று கட்டியிராவிட்டால் இதே வாழ்க்கையை அவன் இன்னொரு பெண்ணுடன் வாழ்ந்திருப்பானே. முதலிலேயே அவளை அவன் திருமணம் செய்திருந்தால் குழந்தை அவளை விட்டு போயிருக்காதே. இன்று இவ்வளவு நேசம் காட்டுபவன் அன்று அவளை ஒதுக்கத்தானே நினைத்தான் என்கிற நினைவுகளை அவளால் ஒதுக்கவே முடியவில்லை. அதையெல்லாம் மறந்துவிட்டு அவனுடன் உயிராக ஒன்றத்தானே அவளும் பிரியப்பட்டாள். ஆனால் அது முடியாமல் நெஞ்சுக்குள் செல் அரிப்பது போன்று பானக துரும்பாய் இந்த நினைவுகள் அவளை அரித்து கொண்டிருந்தன. சில வேளைகளில் தன் வாழ்க்கையை பற்றிய சுய பரிசோதனையில் ஆழ்ந்திருப்பவளின் சுளித்திருக்கும் புருவங்களை நீவியபடி, என்னம்மா என்று அவன் உருகி போய் கேட்கையில் அவளால் அவன் நெஞ்ச கூட்டுக்குள் ஒன்றத்தான் முடிந்ததே தவிர மனதில் உள்ளதை சொல்ல முடிந்ததே இல்லை. இங்கே பார் யாழி, நடந்தது எல்லாம் முடிந்தவை என்று நினைத்து ஒதுக்க பழகு. இப்போது நாம் வாழும் வாழ்க்கைதான் நிஜம். அதை சந்தோஷமாக வாழலாம். நாம் இருவருமே நிறைய பட்டு விட்டோம், அதுவே போதும்டா. அவள் நடந்தவைகளை நினைத்து வருந்துகிறாளோ என்று எண்ணி சொன்னவன் தானும் அப்படியே நடந்து கொண்டான். அவன் இருக்கையில் அடங்கியிருக்கும் நினைவுகள் அனைத்தும் அவன் விலகிய நொடியில் விஸ்வரூபம் எடுத்து வந்து அவளை மிரட்டின. ஆனாலும் அவன் ஆசையாக வந்து அணைக்கையில் அவளும் அவனுக்குள் கரைந்துதான் போனாள். அவனை தவிர்க்கவோ தடுக்கவோ அவளால் முடிந்ததே இல்லை. சில நாட்களில் அவளுடன் கூடிவிட்டு அவன் பிரிகையில்
இதற்காக மட்டுமா திருமணம் செய்து கொண்டோம் என்கிற வெறுப்பு தோன்றிற்று. சற்றும் உரிமை இல்லாத அன்று இணைகையில் சற்றேனும் முணுமுணுக்காத மனதோ இன்று அனைத்து உரிமைகள் இருந்து இணைந்த போதும் தவியாய் தவித்தது. அவனை விட்டு விலகவும் முடியாமல், அவனோடு முழு மனதாய் ஒன்றவும் முடியாமல், தன் மனதை அவனிடம் சொல்லி அவன் சந்தோஷத்தை கெடுக்கவும் விரும்பாமல் தன்னோடு தானே போராடி போராடியே களைத்து போனாள் சித்ரா. மனமொத்து மலர் மஞ்சத்தில் இணைந்தால் அல்லவோ அது தாம்பத்தியம். இங்கு உள்ளத்தால் அவன் மனம் அவளுடன் இணையவில்லையே. இதுவா வாழ்க்கை என்கிற சலிப்பும் தோன்றியது. என்னதான் மனதில் சலிப்பு, வெறுப்பு, ஒட்டாமை, குறுகுறுப்பு இருந்தாலும் அவை எதையும் அவனிடம் காட்டவில்லை சித்ரா. காட்ட முடியவில்லை என்பதுதான் உண்மை. காரணம் அந்த அளவுக்கு அவளையும் சந்தோஷமாக வைத்து தானும் சந்தோஷமாக இருந்தான் ரஞ்சன். இவ்வளவு நாட்களும் வேலை, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், கடமை என்று ஓடிய கணவன் இனியாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று எண்ணியவள் தன் உள்ள குமுறல்களை மறைத்து கொண்டாள். ஆனாலும் சில வேளைகளில் அவன் அவளை கொஞ்சுகையில் இவன் நடிக்கிறானா அல்லது உண்மையாகவே பாசம் காட்டுகிறானா என்கிற எரிச்சலும் தோன்றத்தான் செய்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.